வணக்கம் மக்களே. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் யாருக்கும் ஸ்டாக் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறதும் கிடையாது. இந்த சேனலோட நோக்கம் எனக்கு அதிகம் இல்லைனாலும் ஒரு 18-19 வருஷம் அனுபவம் இந்த மார்க்கெட்டில் இருக்குது. அந்த அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கம். அந்த என்னோட அனுபவத்தினால உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சி அதில் நீங்கள் ஏதாவது ஒரு லாபம் அடைஞ்சிங்கன்னா அதில் எனக்கு சந்தோஷம். Down the street with your red lips and funky beat, you better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die. 2024க்கான ஸ்டாக் கொஞ்சம் எடுத்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த ஃபண்டமெண்டல் இது எல்லாமே கூட நீங்க பார்க்க கூட வேண்டியதில்லை. மெயினாக ஒரு போர்ட்ஃபோலியோன்னு போனாங்கன்னா என்னென்ன செக்டார் மோஸ்ட்லி எடுப்பாங்க அப்படிங்கிறது நான் அதை பார்த்து நான் எடுத்திருக்கேன். பேங்கிங் செக்டாரில் ப்ரைவேட் பேங்க்னா ஹெச்டிஎஃப்சி, இந்துசின் பேங்க், ஐசிஐசிஐ, இனிமேல் கூட பேங்குகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஃபேவரானது எனக்கு என்னோட கணிப்பில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான இது நான் எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா இருக்கிற பேங்கெல்லாம் இருக்குது, சார் அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. இதில் கவர்மெண்ட் பேங்க்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐ கொஞ்சம் நல்லா இருக்குது. எஸ்பிஐ அதாவது ரேட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ இது பண்ணிக்கலாம். என்னோட ஃபேவரட் இந்துசின் பேங்க் தான் நான் எப்பயுமே நான் ஒரு இதாக எடுப்பேன். ஐசிஐசிஐ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலி அது கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. கொஞ்சம் மேலே வர்றதுக்கு கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ரேட்டும் கொஞ்சம் 1000 rupees கொஞ்சம் கீழே இருக்கு. அடுத்து கன்சியூமரில் ஐடிசி மோஸ்ட்லி இது எல்லாமே டிவிடெண்ட் கொடுக்கறதுமான இது எல்லாமே டிவிடெண்டும் கிடைக்கும். உங்களுக்கு டிவிடெண்ட் இருக்கும். என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அந்த கொஞ்சம் ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும். நீங்கள் வாங்கி போட்டுட்டு நல்லா பொறுமையாக எங்கேயாவது டூர் போயிட்டு பொறுமையாக நீங்கள் வருஷ கணக்கில் நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம். 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷத்துக்கு கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் இதெல்லாம். ஆனால் ரொம்ப என்னன்னு சொல்கிறது, இப்போ ஒரு 1 lakh வச்சுக்கிட்டு அதில் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதோட ரேட் எல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ ஐடிசி ஓகே. நெஸ்லே இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதனால் நெஸ்லே ஒரு ரேட்டு 26,000 என்னமோ இருந்துச்சு, 26,000 இருந்துச்சு. இப்போ அது ஸ்ப்ளிட் பண்ணி அதோட ரேட்டு 2,600 1:10 என்னமோ போட்டிருந்தாங்க. அதனால இப்போ உங்களுக்கு 2,600 அது வரும். 26,000 ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் தாராளமா இப்ப போய் நீங்க நெஸ்லே வாங்கிக்கலாம். நெஸ்லேலாம் ரொம்ப அருமையான ஸ்டாக் அது. இல்லைன்னா இப்போ இல்லை இந்த ஸ்பிளிட் அவங்க பண்ணலைன்னா இந்த கேட்டகரியில நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். அது இப்போ வராது, உங்களுக்கு வராது. இப்போ ஆட்டோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோ இதுல நான் மாருதி கொண்டு வரல. ஏன்னா அது 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கு ஒரு ஸ்டாக். அந்த மாதிரி இப்போ நெஸ்லேயும் இந்த கேட்டகரியில் நெஸ்லே 26,000 ரூபா இருக்குது. நான் இதை கொண்டு வர முடியாது. இதில் இப்போ 2,200 இருக்கிறதுனால நான் இதை கொண்டு வந்திருப்பேன். என்ன கேட்டால் ஒன்று ஐடிசி இல்லைன்னா நெஸ்லே வாங்க முடிஞ்சா நெஸ்லே, இல்லைன்னா ஐடிசி, இல்லை பிரிட்டானியா கூட. அது உங்களோட இதை பொறுத்து. நான் எப்பயுமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரியானது எல்லாரும் கேட்கறதுனால நான் அந்த சைடில் நான் போகிறது. அடுத்து ஃபார்மா, அதுவுமே நான் பார்த்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி நல்லா இருக்கு. என்னோட ஃபேவரட் லூபின். டாக்டர் ரெட்டி அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு இதை வச்சு சொல்றேன். இன்னொன்று டெக்னிக்கலி ஒன்று இருக்கு, சைக்கிளிக்கல் ஒன்று இருக்கு. இந்த சைக்கிளிக்கல் எல்லாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட ரேட்டு வந்துச்சுன்னா அது திருப்பி மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் லூபினை பார்ப்பேன். மித்தபடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஐடியில இன்ஃபோசிஸ் இல்லாத ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கிறது. அது போர்ட்ஃபோலியோன்னு சொல்ல முடியாது. அது ரேட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி அது இருக்கும். அது ஒரு தடவை 400 600 இருந்தப்ப எல்லாம் ரொம்ப நாள் அப்படி இருந்துச்சு. அது எப்படி வர்றதுன்னு தெரியாமல் வந்துருச்சு. இப்போவும் கூட அது கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு இன்ஃபோசிஸ். ஆனாலும் அது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். டிசிஎஸ், ஹெச்சிஎல் எனக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் எல்லாமே அது ஒரு இது மாதிரி வச்சுக்குவாங்க. ஹெச்சிஎல்லும் டெக் மஹேந்திராவும்
என்ன கேட்டால் இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் மாதிரியும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ரேட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். அடுத்து ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ் இது வந்து அது கண்டிப்பாக அந்த செக்டாரில் ஒன்று இருந்தே ஆகணும். அதில் அடுத்து அது வந்து மெயினாக உள்ளது பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வ். இதுக்குள்ளே நான் பார்த்தப்ப இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட இது எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் போடுவோம் இருங்க. இதோட ரேட்டு பாருங்க, 2023 வந்து 1400 என்னமோ இருந்திருக்கு. அது ஒரு 300 ரூபா நீ அந்த ஸ்டார்டிங்லேயே ஏறி இருக்கு. ஒரே ஏத்தம் இதில் ஏறிட்டு அதுக்கப்புறம் அது கேஜுவலாக போயிட்டு இருக்கு. 2200 வரைக்கும் இப்போ வந்திருக்கு. அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். ரெவின்யூ பாருங்க, எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் பாருங்க. அதில் வந்து நிறைய கம்பெனிகளில் வந்து இந்த 2020 கொஞ்சம் குறையும். இது வந்து ஃபினான்ஸ் கம்பெனி தானே, மக்களோட கஷ்டத்தில் தான் அவங்களுக்கு வேலையே. அது கிராஜுவலாக அது பாருங்கள் கூடிக்கிட்டே தான் வந்திருக்கு. அதில் வந்து எப்போ 2020 கொஞ்சம் அது இருந்த மாதிரியே தான் இருந்திருக்கு. 2018, 20 எல்லாம் ஒரு இதாக இருந்திருக்கு. 22க்கு மேலே அப்புறம் பாருங்கள் 23 ஜம்ப் ஆகியிருக்கு. டிவிடெண்டும் பாட்டை கொடுத்துட்ருக்காங்க கிராஜுவலாக. அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். 2022, 23 அதுவும் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. குவார்ட்டர் எல்லாமே நல்லா இருக்கு. நான் இது ரொம்ப பார்க்கல, திடீர்னு இந்த பிஎல்சியில் இதில் பார்த்தேன். பஜாஜ் இதோட இது பார்த்துட்டு இருந்தப்போ தான் ஸ்ரீராம் இருந்துச்சு. சரி அது கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்ட்டு அதை பார்த்தேன். அது நல்லா தான் இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் பாருங்கள், அதுவும் பாருங்கள் இங்கே வந்திருக்கு. இதில் வந்து எஃப்ஐஐ ஃபஸ்ட்டு நான் இதை தான் பார்த்தது. இந்த எஃப்ஐஐ வந்து பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க தான் கம்பெனி அவங்களோடது மாதிரி தான் இருக்குது. 54% அவங்களோடது வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம பஜாஜோடது சோழமண்டலமும் பார்த்தேன். சோழமண்டலமும் நல்லா தான் இருக்குது. சோழமண்டலம் வந்து பாருங்கள், அதுவும் வந்து எஃப்ஐஐ டிஐஐ 2 பேரும் ஈக்குவலாகவே வச்சுருக்காங்க. சோழமண்டலம் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெவின்யூ அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்க. இந்த பெரிய பெரிய ரொம்ப வளர்ந்த கம்பெனியை விட வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனியில் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட், அது ஸ்பீடாக வந்து வளர்ந்துட்டு இருப்பாங்களா, அந்த வளர்றப்ப நமக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். வளர்ந்ததெல்லாம் யானை மாதிரி பொறுமையாக மெதுவாக போயிட்டுருக்கோம். அது வளர்ந்தது மோசம்னு இல்லை, நமக்கு ப்ராஃபிட் வந்து வேகமாக வளர்கிறவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் கூட பார்க்கலாம். அதனால தான் நான் வந்து அந்த கொஞ்சம் சின்ன சின்ன கம்பெனிகளாக இது பண்ணி பார்க்குறது. அதுக்கு தான் சின்னதாக இருக்கிறதுலையும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நம்ம பார்த்துக்கணும். அந்த ஏர்னிங் பெர் ஷேர்ஸ் பாருங்கள், எங்கே இருந்து எங்கே வளர்ந்துருக்கு பாருங்கள். 9, 12, 15 வந்து 36 வந்திருக்கு. டிவிடெண்ட் தான் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுவும் கிராஜுவலாக பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் எல்லாமே உங்களுக்கு இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி இது மாதிரி நம்ம பார்த்து நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. நான் எடுத்திருக்கிறது என்ன, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எடுத்தேன். ஸ்ரீராம் ஃபினான்ஸும் சோழமண்டலம் இதுவும் நல்லா இருக்கு. இதில் வந்து இது ஒன்று பார்த்தேன், இந்த ஜியோ ஃபினான்சியல் இருக்கு பாருங்க. அது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனி. அது வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எஃப்ஐஐ வந்து 21%, டிஐ வந்து 13% இப்படி போட்டிருக்காங்க. இதோட இந்த ப்ராஃபிட் இதெல்லாம் இல்லை பாருங்கள். இது வந்து அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரேட்டு வந்து பாருங்கள் 242 ரூபா தான். இதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப கம்பெனி யாரோடது, ரிலையன்ஸோடதுங்கிறப்ப அவங்களுக்கு அது ஒரு அடிப்படை நம்பிக்கை தானே. இந்த மாதிரி தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இது வந்து அதுதான் மார்க்கெட்டில் புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து யாரெல்லாம் நல்லா வளர்ந்துருக்காங்களோ
அவங்களோடது சொல்கிறது. வளர்ந்து யானை மாதிரி இருக்கிறவங்க பஜாஜ் ஃபினான்ஸு, அப்புறம் என்ன சொன்னேன், சோழமண்டலம், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி குறிப்பிட்ட சில இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா, அடுத்து வந்து ஆட்டோ செக்டாரில் வந்து நெய்ச்சர் மோட்டார், அது பாருங்களேன், அதோட பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பாரோயிங் அவங்களோட இதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சேல்ஸ் வந்து பாருங்கள், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. டேக்ஸ், நெட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லா இருக்குது. இபிஎஸ் பாருங்கள் 106, 330, கடைசி 3 வருஷம் பார்த்துக்கிட்டாலும் 3 இது பார்த்துக்கிட்டாலும் எப்படி இருக்குது பாருங்கள். இன்வெஸ்டர் எஃப்ஐஐ 28% வச்சுருக்காங்க, பிஐ வந்து 10% வச்சுருக்காங்க. அடுத்து இன்னொன்று இருந்துச்சு, ஹீரோ மோட்டோ பாருங்கள், அதோட ரேட்டு இன்னும் 4000 ரூபா. இந்த ரேட்டு தான் எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலும் இதெல்லாம் அப்படியே கல் மாதிரி கிடக்கும் போட்டு வச்சிட்டோம்னா. ஹீரோ மோட்டோ பாருங்கள், எஃப்ஐஐ பாருங்கள், எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸுக்கு நிகராக இவங்க மொத்தமே 3 பேர்கிட்டே தான் இருக்குது. பப்ளிக்கிட்ட இருக்கிறது பாருங்கள், 10% தான் பப்ளிக்கிட்ட இருக்குது. அதுக்கு இந்த ரேட்டும் ஒரு காரணமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே வேண்டியதில்லை. இந்த ஒரு இது பாருங்கள், ப்ராஃபிட் பாருங்கள், ஏர்னிங் பெர் ஷேர். ஏர்னிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. 105, 180, 172, 140 கூடி தான் இருக்குது. இதிலேருந்து கூடி இருக்குது, 2022 கூடி இருக்குது. 2022 115, 115, 140, 162. அதுதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது தான் அதோட ப்ளஸ்ஸே. டிவிடெண்டும் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கோவிட் பீரியடில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 20 மட்டும் 49% குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்களேன், அது இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் எத்தனை % கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல்ஸ் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் அவங்க கொடுக்குற டிவிடெண்டோட வித்தியாசத்தை பாருங்கள், நல்லா இருக்கு. இந்த மாதிரி டிவிடெண்டுக்காகவே நிறைய டிவிடெண்ட் ஒரு பக்கம் வரும், அது க்ரோத் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பார்த்து நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் இந்த ஷேர்ஸ் எல்லாம். மற்றபடி நான் குறிப்பிட்டிருக்கிறது இந்த இவ்வளவு மெயினானது மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னும் இதில் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறது தான். அதை நீங்கள் பார்த்து உங்களோட நீங்கள் இது எல்லாமே இதை நான் வாங்குங்கன்னோ வில்லுங்கன்னோ நான் சொல்கிறது கிடையாது. இதோட அனலைஸ் எல்லாம் நீங்களும் சுயமாக ஓனாக எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும்.